தமிழ் சினிமா கதைகள் வெள்ளி விழா நாயகன் எம்.கே. தியாகராஜ பாகவதர் தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் என்று பாகவதரை சொல்ல முடியும். தமிழ் சினிமா கதைகள் வெள்ளி விழா நாயகன் பி.யு. சின்னப்பா எம்.கே.டி. அவர்களோடு சமகாலத்தில் திரையில் ஜொலித்த மற்றொரு மாபெரும் ஹீரோ பி.யு. சின்னப்பா என்கிற பி.யு.சி. அவர்கள். நாடக நடிப்பில் தேர்ந்த அனுபவசாலியான இவர் 1936 சந்திரகாந்தா திரைப்படம் மூலம் அறிமுகமானார். மாபெரும் வெற்றி படமான உத்தமபுத்திரன் படத்தில் வெளிப்படுத்திய நடிப்பாற்றல் மூலம் நடிகர் மன்னர் என்ற பட்டத்தை தனதாக்கி கொண்டதோடு மங்கையர்கரசி திரைப்படத்தின் மூலம் முதல் முறையாக 3 வேடத்தில் நடித்த பெருமையும் பெற்றவர். வெள்ளி விழா நாயகன் டி.ஆர். மகாலிங்கம் பாகவதர் சின்னப்பா காலத்தின் இறுதியில், அதாவது எம்.ஜி.ஆர். சிவாஜி காலம் தொடங்குவதற்கு முன்பாக 1940 1950களில் தமிழ் சினிமாவில் கோலோச்சியவர் டி.ஆர். மகாலிங்கம். வெள்ளி விழா நாயகன் புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். ஒரு நாயகன் திரைப்படம் மூலம் மக்களின் வாழ்வில் பிரிக்க முடியாத அங்கமாக முடியும் என்பதற்கு உதாரணமானவர் எம்.ஜி.ஆர். அவர்கள். 1936 சதி லீலாவதி படத்தில் அறிமுகமானாலும் 1950களில் வெளிவந்த மந்திரி குமாரி, மருதநாட்டு இளவரசி, மர்மயோகி போன்ற வெற்றி படங்களின் மூலம் திரையுலகில் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொண்டார். 1954 வெளிவந்த மலைக்கல்லன் திரைப்படம் முதல் முறையாக 6 மொழிகளில் வெளியிடப்பட்டு வசூல் சாதனை புரிந்தது. நாடோடி மன்னன், அடிமைப்பெண், உலகஞ்சுற்று வாலிபன் ஆகிய 3 மாபெரும் வெற்றி திரைப்படங்களில் நடித்ததோடு மட்டுமின்றி இயக்கி தயாரித்த பெருமையும் பெற்றார். திரையில் மக்கள் திலகமாக இருந்த எம்.ஜி.ஆர். அவர்கள் அரசியலில் ஈடுபட்டு மக்கள் தலைவராக உயர்ந்தார். 1977 முதல் 1987 வரை 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராய் யாராலும் அசைக்க முடியாத மக்கள் சக்தியோடு ஆட்சி புரிந்த இவர் எந்த திரைப்படத்திலும் புகைப்பிடிப்பது, மது அருந்துவது போன்ற காட்சிகளில் நடித்ததே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமா கதைகள் வெள்ளி விழா நாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். தமிழ் சினிமா உலகில் நடிப்புக்கு புது இலக்கணம் அமைத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 1952 வெளிவந்த தன்னுடைய முதல் திரைப்படமான பராசக்தியிலேயே ஒட்டுமொத்த திரையுலகையும் திரும்பி பார்க்க வைத்தவர். சிவபெருமான், முருகன், வீரபாகு, நாரதர், விஸ்வாமித்திரர் போன்ற பக்திரசம் சொட்டும் கதாபாத்திரங்களை நம் கண் முன் கொண்டு வந்து நிறுத்தியவர். இன்றைய தலைமுறைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, அப்பர், கர்ணன் போன்ற வரலாற்று புராண முகங்கள் எல்லாமே சிவாஜி கணேசன் அவர்கள் என்றால் அது மிக இல்லை. செவாலியே, தாதா சாஹிப் பால்கே போன்ற சினிமாவுக்கான உயரிய விருதுகளை பெற்ற ஒரே தமிழர் நடிகர் என்ற பெருமைக்குரிய இவரை அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் பத்திரிகை இந்திய சினிமாவின் மார்லன் பிராண்டோ என பாராட்டி பெருமை சேர்த்தது குறிப்பிடத்தக்கது. 1960 சிட்டி ஆஃப் நயாகரா ஃபால்ஸின் ஒரு நாள் மேயராக கௌரவிக்கப்பட்டதன் மூலம் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பின் இந்த கௌரவத்தை பெற்ற ஒரே இந்தியர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமா கதைகள் வெள்ளி விழா நாயகன் நடிகவேல் எம்.ஆர். ராதா தனது 10 வயது முதல் மேடைகளில் நடிக்க ஆரம்பித்து 5000க்கும் அதிகமான நாடகங்களில் தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியவர் எம்.ஆர். ராதா. திரையுலகிற்கு வரும் முன்னரே நடிகவேல் என பெயர் பெற்றவர். அவரது நாடகங்களில் வெற்றி உலா வந்த நாடகமான இரத்த கண்ணீர் 1954 இவரது நடிப்பில் திரைப்படமாக வெளியான போது மாபெரும் வெற்றி கண்டதோடு இவரது புகழையும் நாடறிய செய்தது. தமிழ் சினிமா கதைகள் வெள்ளி விழா நாயகன் காதல் மன்னன் ஜெமினி கணேசன். காதல் பாடல்கள் மூலம் காதல் மன்னன் பட்டத்தோடு திரையுலகில் வலம் வந்தவர் ஜெமினி கணேசன். 1947 மிஸ் மாலினி என்ற திரைப்படத்தில் அறிமுகமானவர். இவரது சூப்பர் ஹிட் திரைப்படமான வஞ்சிக்கோட்டை வாலிபன் ராஜ் திலக் என்ற பெயரில் ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 5 மொழிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து அழியா புகழ் கொண்டார். தமிழ் சினிமா கதைகள் வெள்ளி விழா நாயகர்கள் எம்.ஜி.ஆர்., சிவாஜி மற்றும் ஜெமினி ஆகியோருடன் போட்டி போட்டு வெற்றி படங்களை கொடுத்தவர்களில் இன்னும் சிலர் உண்டு. சிவாஜி அவர்களுடன் பராசக்தியில் அறிமுகமான லட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன், சி.ஐ.டி. சங்கர் போன்ற அதிரடி ஹிட் படங்களின் மூலம் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட், ஃப்ரைடே ஸ்டார் என்றெல்லாம் புகழப்பட்ட மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நவரச திலகம் முத்துராமன், காதலிக்க நேரமில்லை படத்தின் மூலம் அறிமுகமான நடிகர் ரவிச்சந்திரன், தன் யதார்த்த நடிப்பால் பல வெற்றி படங்களை தந்து மார்க்கண்டேயராக விளங்கும் நடிகர் சிவகுமார் என அந்த கால வெள்ளி விழா நடிகர்களை பெரிய பட்டியல் போடலாம். இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் தனித்திறமையால் பல வெற்றி படங்களை தந்தவர்கள்.